ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பன்னீர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு இல்லாட்டி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா வெறுமனே இதை மட்டும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி 1, அப்புறம் இங்கே பன்னீரை க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா கையிலேயே நீங்கள் உதிர்த்து வச்சுக்கோங்க 1 2. அப்புறம் மசாலா பவுடர், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெயிட் லாஸ்க்கு இது ஹெல்ப் பண்ணும். ப்ரோட்டீன் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்தது வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். நீங்கள் வேணும்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கல. அடுத்தது இதில் பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளியை இதில் சேர்த்துடலாம். தக்காளி ஓரளவுக்கு மசியட்டும். அப்புறம் மசாலா பவுடர்லாம் நம்ம இதில் சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி பாதி அளவுக்கு மசிஞ்சிருச்சு. இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எப்போ மசாலா பவுடர் சேர்த்துக்கிட்டாலும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் மசாலா பவுடரோட ராஸ்மெல்லாம் போகும். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வேக விடலாம். இதுலேருந்து எண்ணெயில் பிரிஞ்சு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரம்பிள் பண்ணியிருக்க பன்னீரை இதில் சேர்த்துடலாம். ஸோ பன்னீர் சேர்த்தாச்சு. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பன்னீரை. எல்லாம் நல்லா கலக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பன்னீர் ரொம்ப நேரம் வேக விடணும் அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் விட்டால் போதும். பன்னீர் நல்லா வெந்துடும். ஸோ இது 2 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆச்சு. பன்னீர் புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இல்லாட்டி சப்பாத்தி கூட ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு சூடாக இதை வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.